டு ஸ்டடி ஆஃப் டைம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு நியூ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோன்னு நம்ம சார்ஜ் போட்டுருந்தோம். ஆனால் அது கொஞ்சம் தான் யூஸ் போச்சு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நாளை கழிச்சு 11th ஆஃப் இயர்லி எக்ஸாமு ஃபிசிக்ஸு. அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்போ கொஞ்சம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிரைவ் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் அக்ஸலரேஷன். இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக ஆஃப் இயர்லி எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது. அதே போக டிரைவ் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன், இது ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். எக்ஸ்பிளைன் இந்த டீட்டெயில் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அடிஷன். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் எப்படின்னு டீச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது வந்து 3rd லெசனில் இருக்குது. எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் பிளாக் கனெக்டட் பை அ ஸ்ட்ரிங் இன் வெர்டிக்கல் மோஷன். இந்த கொஸ்டின் நீ நல்லா பட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று 3 மார்க்கில் கூட வரலாம், அப்படி இல்லாட்டி 5 மார்க்கில் பார்த்துக்கலாம். 5 மார்க்கில் அதிகமாக கேட்டது கிடையாது. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3ல் உங்களுக்கு இந்த 2 படிக்க முடியலனாலும் கண்டிப்பாக இந்த ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபலை நல்லா பார்த்துக்கோங்க. இதை அடிக்கடி கேட்குறாங்க. இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா 5th லெசனில் இருக்குது. இந்த கொஸ்டினை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படிலாம் புரிஞ்சிக்க முடியுமோ இந்த கொஸ்டினை ஃபுல்லாக நான் சொல்லித்தரேன், டீச் பண்ணுறேன். நல்லா ஒரு சப்போர்ட் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.